அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜனனி, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், துறையூர் ரோட், பெரம்பலூர். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 26 நாம் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது உலக போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம். முதல்ல போதைப் பொருட்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போதைப் பொருட்கள்ல மதுபானம், புகையிலை, சட்டவிரோதமான மருந்துகள், ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சா, கொக்கைன், ஹெராயின், இது எல்லாமே வரும். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுனால உடல் ரீதியா, மன ரீதியான பாதிப்புகள் மட்டும் இல்லாம சட்ட ரீதியான பாதிப்புகள், சமூக ரீதியான பாதிப்புகளும் வரலாம். மன ரீதியானா இது உங்களை மனச்சோர்வா எப்பவுமே வச்சிருக்கும். சட்ட ரீதியான பாதிப்புகள், விபத்துகள் அதிகமா வரலாம். போதைப் பொருள் அடிமையாயிட்டு வண்டி ஓட்டுறதுனால விபத்துகள் நிறைய வரலாம். அப்படி இல்லாம கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது எல்லாத்துக்குமே இது லீட் பண்ணும். போதைப் பொருளுக்கு அடிமை ஆறுது. விழிப்புணர்வு யார்கிட்ட இருந்து வரணும்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து வரணும். பெற்றோர்கள் தான் அப்பதான் பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்பவோ இல்ல காலேஜுக்கு போறப்பவோ போதைப் பொருளுக்கு அடிமையாவதுல இருந்து வெளியில வருவாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாவதை தடுப்போம், புது வாழ்வை பிரகாசிப்போம். நன்றி.